Victory begins at Vidhyalakshmi. Hello students, good morning to all. Welcome back to our YouTube channel. Last class TN State Board Chapter 2 Complex Numbers 2.3 பார்த்தோம். இப்போ 2.4 ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த 2.4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸ். See here, properties of complex conjugates. இங்கே Z1 Z2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Z1 plus Z2 whole bar is equal to Z1 bar plus Z2 bar. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துட்டு ஆட் பண்ணாலும் ஆன்சர் சமமாகத்தான் வரும். இதுதான் இந்த ரிசல்ட் பா. இதே தான் நம்ம என்ன செய்கிறோம், சப்ராக்ஷனுக்கும் கொடுக்குறோம். Z1 minus Z2 bar is equal to Z1 bar minus Z2 bar. அடுத்து மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க Z1 dot Z2. முதல் இந்த Z1 dot Z2 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார் எடுத்தீங்கன்னா அதனுடைய ஆன்சரும் Z1 bar dot Z2 bar அதனுடைய ஆன்சரும் ரெண்டு சேமாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த 2.4ல் இருக்கக்கூடிய சம்ஸை நாம் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, இப்போ நம்மகிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு Z1 by Z2, அதாவது ஃப்ராக்ஷன்ல இருக்கு. Z1 by Z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் பார் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நாம என்ன செஞ்சா போதுமா, Z1க்கு தனியாக பார் எடுத்துட்டு Z2க்கும் தனியாக பார் எடுத்து அதை ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா போதும், நமக்கு ஹோல் பார் எடுத்ததுக்கு சமம் அப்படின்றது ரிசல்ட் நம்பர் 4. அடுத்து ரிசல்ட் நம்பர் 5, ரியல் பார்ட் ஆஃப் Z. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய ரியல் பார்ட் என்பது Z பிளஸ் Z பார் பை 2க்கு சமம். இது ரொம்ப முக்கியங்கன்னா, நமக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதில் இங்கே இருக்கக்கூடிய அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து 6 ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்குமாவது எல்லாமே ஒரே சம்முக்குள்ளே வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பாக செஞ்சிடாதீங்க அல்லது மாற்றி போட்டுறாதீங்க. ஆன்சர் நமக்கு வேற மாதிரி தான் கிடைக்கும். Now 6th one பாருப்பா. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் Z is equal to Z plus Z bar by 2ன்னு சொன்னேன். அடுத்து இமேஜினரி பார்ட் ஆஃப் Z வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா Z கொடுத்துருப்பாங்க. Z வச்சுக்கிட்டு நம்ம Z பார் கண்டுபிடிச்சிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் Z பார் வழியாக இமேஜினரி பார்ட் ஆஃப் Z கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ Z மைனஸ் Z பார் பை 2i, இந்த ப்ராப்பர்ட்டியை ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 7th one, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அதுக்கு பவர் n இருக்கு. இப்போ Z பவர் n-க்கு ஹோல் பார் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்க Z-க்கு பார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோல் பவர் n எடுத்தாலே போதும். இப்போ சாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. Z is equal to 4 plus 5i. இப்போ Z பவர் n மாடலில் கொடுக்குறேன், ஹோல் பவர் n இருக்கு. இப்போ இதுக்கு ஃபுல்லாகவே நான் பார் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஃபுல் டேர்முக்கு நான் என்ன செய்யணும், பார் எடுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பவரை வெளியே கொண்டு போயிட்டு பாரை உள்ளே கொண்டு வரலாம். ரெண்டோட ஆன்சர் ஒன்று தான். அதாவது 4 plus 5i பார் ஹோல் பவர் n, இந்த மாதிரி நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு 7th ரூல் பா. Z பவர் n ஹோல் பார் is equal to Z bar whole power n. And then now 8th one, Z is real. Z is real if and only if Z is equal to Z bar. இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, prove that Z is real அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே ஒரு சம் கொடுத்துருவாங்க. நீங்கள் Z equal to Z பாரான்னு செக் பண்ணி பார்க்கணும். Z equal to Z பாராக இருந்தால் உங்களுக்கு
அவங்க கொடுக்கப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி ரியல் அப்படின்றது நிரூபணம் ஆயிரும். அடுத்து பாரு, z is purely imaginary, அதுக்கு உண்டான கண்டிஷன் z equal to minus z bar அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் zல பியூர்லி இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு கொஷினையும் நல்லா பார்த்துக்கோங்க. 8 and 9 இது ரெண்டையுமே 5 மார்க் கொஷின்லையும் கேட்குறாங்க, ஒரு பார்ட்டா 3 மார்க் கொஷின்லையும் கேட்குறாங்க. ஸோ சப்போஸ் ப்ரூவ் தட் z is real அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? you have to prove z equal to z பார்க்கு சமம்னு சொல்லணும். அடுத்து என்ன சொல்லணும்? z equal to purely imaginary ப்ரூவ் பண்ண சொன்னா z equal to minus z பார்க்கு சமம்னு சொல்லணும். அடுத்து 10th ஒன்று இருக்கு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு z பாருக்கு பார் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன், z பார் ஆல்ரெடி இருக்கு, இதுக்கு மறுபடியும் ஒரு பார் எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு z தான் ஆன்சராக வரும். இந்த ரிசல்ட்ஸை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் பார் எடுத்தால் நமக்கு z காம்ப்ளெக்ஸ் நம்பர் z கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 and z2 we have, இங்க மேல கொடுத்தது தான்ப்பா, இங்க இருக்கிற ஒன்னாவது ப்ராப்பர்ட்டி தான் இங்க இருக்கு. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, பட் நம்ம அதனுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்திருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சார் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இது மாதிரி நீங்க n டைம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அடிஷனுக்கும் இதே ரிசல்ட் பொருந்தும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சிருக்கேன். see here, suppose z1 plus z2 plus z3 plus etc plus zn whole bar is equal to z1 bar plus z2 bar plus z3 bar plus etc plus z power n. இப்படி தனித்தனியா நீங்க பார் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேமா தான் வரும். அண்ட் தென் இங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்க, அனதர் ப்ராப்பர்ட்டி. இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இதை ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி z1 டாட் z2 ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு z1 பார் டாட் z2 பார். இதுக்கும் நாம n டைம்ஸ் கொடுக்கலாம். n டைம்ஸ்க்கும் இதே ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சா? சம்குள்ள போலாமா? கிளியரா இருக்கீங்களா? say 2.4 exerciseல first question, write the following in the rectangular form. நான் followingல கொடுத்திருக்க இந்த நம்பருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரை rectangular ஃபார்மில் எழுதுக. rectangular ஃபார்ம்னா என்னப்பா? ஞாபகம் இருக்கா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ் நம்ம வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். a plus ib, a plus ib ஃபார்மேட்டுக்கு தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு பேரு. சரியா? இப்போ பாருங்க, இங்க நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஹோல் பார் எடுத்தா அதனுடைய ஆன்சரை ரெக்டாங்குலர்ல எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பை கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட? see here 5 plus 9i, இது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், பிளஸ் ஆஃப் 2 minus 4i செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரெண்டுக்கு என்ன எடுக்கணுமா? பார்னா கான்ஜுகேட் எடுக்கணும்னு அர்த்தம். பார்னா கான்ஜுகேட் எடுக்கணும். சரி, இப்போதானே உங்களுக்கு ரூல்ஸ் சொன்னேன். ஹோல் பார் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க தனித்தனியா பார் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிடலாம். which is equal to, தனித்தனியா பார் கொடுத்துடலாம்ப்பா. இந்த பாரை ரெண்டுக்கு ஸ்பிளிட் பண்ணிடலாம். 5 plus 9i bar plus of 2 minus 4i bar. இந்த பார் என்ன செய்யும் சொன்னேன்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட்டை மாற்றி கொடுக்கும். கான்ஜுகேட்டை எப்படி மாற்றும்? ஐன்ற இமேஜினரி யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜினரி வேல்யூக்கு சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 5 + 9i நீங்கள் இதுக்கு பார் எடுக்கணும்னா என்ன வந்துடும்? 5 - 9i வந்துடும். அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன வந்துடும்ப்பா? 2 + 4i வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணணும்னா என்ன ரூல்? ரியலை ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணணும், இமேஜினரியோட ஆட் பண்ணணும். அப்போ ரியல் பார்ட் என்ன?
5 first termல second complex numberல plus 2 real ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன் and then complex ஓட ஆட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி plus I அதாவது imaginary part complex னு சொன்னேன் imaginary part உடைய யூனிட்டை காமனா எடுத்துருங்க -9 plus 4 இப்போ simplify பண்ணா 7 plus I into minus 5 which is equal to 7 minus I5 இதுதான் நமக்கு தேவையான இந்த A plus IB format இந்த A plus IB format நாம என்னன்னு சொல்றோம் rectangular form னு சொல்றோம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா see அதே rectangular formula second question இப்போ complex number divided by complex number னு வருது இந்த complex அதாவது fraction of complex numbers நாம என்ன செய்யணும் rectangular formula எழுதணும் solution given என்னப்பா by given 10 minus 5i divided by 6 plus 2i இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இது வரைக்கும் நாம டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்டா இப்பதான் உள்ள வருது இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல டினாமினேட்டர்ல வந்துருச்சுன்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் அப்பதான் நமக்கு டினாமினேட்டர்ல இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன்சல் ஆகும் ஒரு ரியல் நம்பரா மாறும் அதுக்கப்புறம் தான் நம்மளால ப்ரொசீட் பண்ணவே முடியும் திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ into கீழே என்ன இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 6 plus 2y இருக்கு இதனுடைய கான்ஜுகேட்னா இப்பதான் சொன்னமே பார் எடுத்தாலும் கான்ஜுகேட்னாலும் ஒண்ணுதான் அப்போ 6 minus 2y அதுதான் இதனுடைய கான்ஜுகேட் அதாவது டினாமினேட்டருடைய கான்ஜுகேட் அதால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் 6 minus 2y மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண என்ன வரும் 1 into anything same அப்போ no change in the given அதுக்காக தான் நம்ம என்ன செய்றோம் கான்ஜுகேட் டினாமினேட்டருடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் now இப்போ என்ன ஆகும் பாருங்க இங்க ஃபார்முலா ஒன்று இருக்குப்பா a plus ib ஃபார்மேட்ல இருக்கு இங்க a minus ib ஃபார்மேட்ல இருக்கு ஃபார்முலா படி a plus ib into a minus ib is equal to a square plus b square இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார் நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க கொடுத்தீங்க ஆமா இது என்னன்னு கொடுத்திருந்தேன்னா mod z ஸ்கொயர்னு கொடுத்திருப்பேன் the same answer for mod z squared is equal to a squared plus b squared சரி இப்போ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு a plus ib into a minus ib என்ற ஃபார்மேட் வந்துருச்சோ அங்க நீங்க என்ன பயன்படுத்துங்க a squared plus b squared பயன்படுத்துங்க தப்பு தவறி மைனஸ் போட்றாதீங்க மைனஸ் போட்டீங்கன்னா அது அல்ஜிப்ரா a plus b into a minus b a squared minus b squared ஆனா இங்க ஏன் பிளஸ் ஆகுதுன்னா இங்க i இருக்கு இந்த i ஸ்கொயர் ஆகி இந்த இடத்துல பிளஸ் வந்துரும் அடுத்து பாருங்க இப்போ நியூமரேட்டரை அப்படியே மல்டிப்ளை பண்ணனும் டினாமினேட்டருக்கு ஃபார்முலா இருக்கு நம்மகிட்ட டினாமினேட்டருக்கு என்ன ஃபார்முலா இருக்கு a squared plus b squared a யாரு 6 அப்ப 6 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் அடுத்து என்ன இருக்குப்பா 2 ஸ்கொயர் நீங்க -2 னும் போட கூடாது சைனை விட்டுட்டு நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கணும் நம்பர் மட்டும் தான் b ஏனா பிளஸ் மைனஸ் எல்லாம் சிம்பல் இங்கேயே வந்துருச்சு அதனால அங்கேயே விட்டுறணும் நமக்கு b மட்டும் தான் எடுத்துக்கணும் a மட்டும் தான் எடுத்துக்கணும் a squared plus b squared சரி அப்ப நியூமரேட்டர் என்ன இருக்கு சார் அப்படினா இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன் 10 கொண்டு வந்து அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரெண்டு இடத்துல மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன வருது பாருங்க 10 into 6 60 அடுத்து 10 into minus 2i minus 20i அடுத்து 5 ஓட 5 into 6 மல்டிப்ளை பண்றேன் அதுவும் -5 அப்ப -30i அடுத்து பாருங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் அடுத்து 5 into 2 10 i into i ஸ்கொயர் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்ல which is equal to 60 அப்படியே இருக்கு
minus 20i அதுவும் அப்படியே இருக்கு, minus 30i அதுவும் அப்படியே இருக்கு. ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம், அடுத்த ஸ்டெப்ல கூட போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த i ஸ்கொயர்ட் இருக்கு இல்லையா, i ஸ்கொயர்ட் என்ன ஆகும், -1 ஆக மாறும். அப்போ -1 into +10 -10 வந்துடும். by denominator என்னப்பா 6 squared 36, 2 square 4. இப்போ இதை மினிமைஸ் பண்ணுவோம். இப்போ 60 minus 10 50 and then minus 20i minus 30i minus 50i divided by இங்க என்ன வருது பாருங்க 14 வருது. see here 36 plus 4 14 வருது. மேல நியூமரேட்டர்ல 50 காமனா வெளியே எடுக்கலாம். so which is equal to 50 கீழ டினாமினேட்டர் என்ன இருக்கு 40 into 1 minus i. இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம், which is equal to 5 by 4 into 1 minus i. இதுதான்ப்பா நமக்கு தேவையான ஆன்சர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, இப்போ நமக்கு இதை எதுல கொடுக்கணும், ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கொடுக்கணும். சார் இப்படியே விட்டுட்டா போதுமா சார், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா a plus ib தான், a plus ib. அப்போ ஒரு ஸ்டெப் வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், which is equal to 5 by 4 minus I 5 by 4 இப்படி கொடுத்தாலும் சரி. a plus ib ஃபார்மேட்ல கொடுத்துட்டோம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? எப்போல்லாம் உங்களுக்கு டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ அப்போல்லாம் டினாமினேட்டர் உடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபர்தரா ப்ரொசீட் ஆகும். இல்லைன்னா எந்த ஸ்டெப்பும் மூவ் ஆகாம அப்படியே நின்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இது ஒரு நல்ல क्वेश्चन. சேம் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதுங்க. 3i bar plus 1 by 2 minus i. சொல்யூஷன் i bar plus 1 by 2 minus i which is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணி நாம ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதணும். 3i பார்னா என்ன, பார்னா உங்களுக்கு இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா. அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எடுத்துக்கிறேன், இங்க என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ், எதுவுமே கொடுக்கலன்னா பிளஸ். அப்போ பாரை நான் கொண்டு வந்துட்டேன்னா உள்ள வந்துருச்சுன்னா இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ -3i பார் எடுத்துட்டேன் நான். அடுத்த டேர்முக்கு என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் 1 by 2 minus i இருக்கு. டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா என்ன செய்யணும்னு சொன்னேன், இந்த டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட், அதாவது 2 plus i divided by 2 plus i multiply and divide by the conjugate of the denominator. இப்போ உங்களுக்கு இது a, இங்க b இருக்கு, b1, இது a, இது b, இது a plus ib, a minus ib, இது a minus ib, இது a plus ib பா. ஃபார்முலா இப்போதான் முதல் क्वेश्चनல உங்களுக்கு சொன்னேன், a plus ib into a minus ib, a square plus b square. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு பாருங்க, -3i. அடுத்து என்ன இருக்கு, plus of numerator 2 plus i divided by a square 2 whole square plus 1 square 1 whole square which is equal to -3i plus of numerator என்ன இருக்குப்பா 2 plus i divided by denominator 5 னு வரும், 4 plus 1 4 plus 1 இது 5 ஆ மாறிடும். 5 ஆல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், which is equal to, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் 5 ஆ இருக்கு கீழே. அப்போ -15i plus 2 plus i divided by 5
which is equal to, இப்போ real part 2, imaginary part பொறுத்த வரைக்கும் minus 15 plus I ன்றது minus 14I divided by 5. இப்போ நாம் rectangular formல எழுதணும். rectangular form என்பது எதுக்கு சமம்? A plus IB. A plus IB. இதில் A வை தனியாக பிரிக்கணும், IB யை தனியாக பிரிக்கணும். அதாவது 2 by 5 minus 14 by 5 into I. இதுதான் rectangular form தான். That's all ராகண்ணா. So rectangular formல எழுதிட்டோம். Next question. Question number 2. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? If z is equal to x plus iy, find the following in the rectangular form. x அதாவது z ஐ x plus iy ன்னு எடுத்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மை கண்டுபிடிங்க. அது என்ன சார்? RE. REனா ரியல் பார்ட்னு அர்த்தம். REனா ரியல் பார்ட். ஸோ சொல்யூஷன் by given real part of 1 by z. Real part of 1 by z is equal to, இப்போ இந்த 1 by z first யாருன்னு கண்டுபிடிப்போம். real part னு போட்டேன். 1 by z க்கு பதிலா யார் போட்டிருக்கேன்? x plus iy. அப்படிதானே அவங்க கொடுத்துருக்காங்க. z is equal to x plus iy ன்னு. இதோட நிப்பாட்ட முடியாது. நாம என்ன செய்யணும்? கீழே டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துருச்சுன்னா அதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். which is equal to real part of 1 divided by x plus iy into x minus iy divided by x minus iy. இப்போ 1 into anything same numerator. Denominator பொறுத்த வரைக்கும் complex number a plus ib into a minus ib, which is equal to real part of x minus iy divided by a square அதாவது x square plus b square அதாவது y square. இப்போ கேள்வி என்னன்னு பாருங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரா பிரிச்சுட்டு ரியல் பார்ட்டை மட்டும் நாம எடுத்து எழுதணும். which is equal to real part of x by x square plus y square minus I y divided by x square plus y square. இது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஆனா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரியல் பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரியல் பார்ட் எதுப்பா இதில்? ஐயினுடைய பார்ட்டை தவிர்த்து ரிமைனிங் வித்தவுட் ஐ பார்ட் தான் நமக்கு ரியல் பார்ட். அப்போ அப்படி சொல்லும்போது நமக்கு இங்கே இருக்கிறது தான் என்னது ரியல் பார்ட்? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதோட ஆன்சர் பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் 1 by z ஓட ஆன்சர். ரியல் பார்ட் ஆஃப் 1 by z ஓட ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, இப்போ ரியல் பார்ட் ஆஃப் z மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் இருக்கு நம்மகிட்ட. என்ன இருக்குன்னு பாருங்க. சொல்யூஷன் by given real part of I z bar is equal to what? நான் ரியல் பார்ட்னு போட்டுட்டேன். ரியல் பார்ட் ஆஃப் ஐ கொடுத்துட்டேன். ஐக்கு அப்புறம் என்னப்பா பண்ண போகிறேன்? இந்த இசட் பார் எடுக்க போகிறேன். முதல் இசட் எழுதுவோம். இசட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதுக்கு மட்டும் பார் எடுக்கிறேன். இசட்டுக்கு பார் எடுத்து அதோட ஐயோட மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஹோல் டேர்முக்கும் நமக்கு ரியல் பார்ட்டை மட்டும் தனியாக பிரித்து சொல்லுங்கன்றாங்க. which is equal to real part of I into இங்கே பார் எடுத்தா என்ன ஆயிரும்? அதாவது கான்ஜுகேட் எடுத்தா எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு மாறும். இப்போ ஐ உள்ளே போகுது. ஐ உள்ளே போய் மல்டிப்ளை ஆகும்போது ரியல் பார்ட் இமேஜினரி ஆயிரும், இமேஜினரி ரியலாக மாறிடும். which is equal to real part of
xi minus I square y அப்படின்னு மாறிடும். அப்போ இந்த I ஸ்கொயர்டுக்கு என்ன வரும்? -1. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ், அப்போ -1 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், which is equal to real part of y plus ixன்னு வந்துருச்சு. இது ஆல்ரெடி ப்ளஸில் தான் இருக்கு. அப்போ ப்ளஸ் ix நான் பின்னாடி வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுல எதுப்பா இமேஜினரி பார்ட்டு? ix தான் இமேஜினரி பார்ட்டு. அப்போ ரிமைனிங் y தான் நமக்கு தேவையான a. ஏன்னா ரியல் பார்ட் ஆஃப் z which is equal to y. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு சமம்? ரியல் பார்ட் y. அப்போ y மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். This is the sum they asked. நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட்ல தேர்ட் ஒன் இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, பார்ப்போம். by given என்ன கொடுத்திருக்காங்க? imaginary part of 3z plus 4z bar minus 4i. இது எல்லாத்தையும் நீங்க என்ன ஃபார்ம்ல எழுதணுமா? ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல எழுதணும். இமேஜினரி பார்ட் மட்டும் பிரித்து எழுதினாலே அதுதான் அவங்களுக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இது உள்ள இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இசட்டுக்கு பதிலாக யாரை எடுத்துக்கோங்க? எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப், டைரக்டா போட வேண்டாம், 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய், அடுத்து பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் z bar, அதாவது x plus iy bar. அடுத்து என்ன இருக்கு? minus 4i. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அதிலிருந்து இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் நமக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஃபார்ம், which is equal to imaginary part of, இப்போ 3 உள்ள கொண்டு போயிருங்க, 3x plus I 3y. அடுத்து இங்க பாரை மாத்திரலாம், plus 4 times of x minus iy minus 4i. இப்போ அடுத்து சேஞ்ச் பண்றேன், imaginary part of 3x plus I 3y plus 4x minus 4iy and then minus 4i. இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்லாம் கலெக்ஷன் பண்ணி எழுதுங்க, which is equal to im of ரியல் பார்ட் எதுப்பா? 3x ரியல், 4x ரியல், i இல்லாம இருந்தா ரியல் பார்ட், ஐயோட இருக்கிறது இமேஜினரி பார்ட். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்றேன், ஆட் பண்ண எவ்வளவுப்பா? 7x, 3x plus 4x 7x. சார் அடுத்து இமேஜினரி பார்ட்ல 3 டேர்ம்ஸ் இருக்கு சார். ஓகே, பிளஸ் ஐயை மட்டும் காமனா வெளியே எடுத்துக்கோ. இப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 3y. அடுத்து என்ன இருக்கு? minus 4y. அடுத்து என்ன இருக்கு? minus 4. இப்போ உள்ள இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் 7x plus I into 3y minus 4y னா minus y minus 4 அப்படியே தான் இருக்கு. இப்போ இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கணுமா? இமேஜினரி பார்ட்னா என்னப்பா? ஐக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் இமேஜினரி பார்ட், ஐயை தவிர்த்து, எக்ஸப்ட் ஐ. அப்போ என்ன இருக்கு நம்மகிட்ட? -4 minus y which is equal to -y minus 4. இதுதான் நமக்கு தேவையான imaginary part of the given complex number. சார் given complex numberன்றீங்க, எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரும் மினிமைஸ் ஆகி ஒரு சிம்பிள் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது இமேஜினரி பார்ட் மட்டும்தான். அந்த இமேஜினரி பார்ட் -y -4க்கு சமம். இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்குறாங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. எப்போவும் அவங்க மாடல் எப்படி கொடுத்தாலும் நாம எழுதலாம். ரியல் பார்ட் எடுங்கன்னா ரியல் பார்ட்டை மட்டும் ஆன்சர்லேருந்து எடுத்து கொடுக்கணும். இமேஜினரி பார்ட்னா இமேஜினரி பார்ட், ஐயை தவிர்த்து
எக்ஸப்ட் வித் சைனோட பியோட வேல்யூ வித் சைனோட எழுதணும். இங்கே பியோட வேல்யூ வெளியில் பி ப்ளஸ் தான் இருக்கு, உள்ளே இருக்கிறது தான் பி, அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். If z1 is equal to 2 minus I and z2 is equal to minus 4 plus 3i, find the inverse of z1 dot z2 and z1 divided by z2. இந்த ரெண்டு நம்பருக்கும் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? சரி, சொல்யூஷன் by given z1 என்ன கொடுத்தாங்க? 2 minus I and z2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, minus 4 plus 3i. நாம என்ன கண்டுபிடிக்கணுமா? இந்த z1 dot z2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல் z1 dot z2 கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இன்வர்ஸை கண்டுபிடிப்போம். z1 dot z2 இதுக்கு நாம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்வர்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், அதை இப்போ யூஸ் பண்ணுவோம். இந்த z bar inverse, z inverse is equal to 1 divided by z1 dot z2க்கு சமம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருப்பேன். என்ன மாடல்னா 1 by z is equal to, இதுக்கு முன்னாடி z inverse is equal to z bar divided by mod z square. இந்த ஒரு பையன் சொல்றான் கரெக்டா? எஸ், ஆல்ரெடி நடத்திருந்தீங்க சார். இதே மாதிரி z bar by mod z square, z inverse is equal to, அப்போ இங்க இருக்கிறது ஃபுல்லாவே நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா z நினைச்சுக்கணும், அல்லது நீங்க மினிமைஸ் பண்ணீங்கன்னா அது z மாறிடும். which is equal to, நமக்கு என்ன வரப்போகுது பாருங்க, z1 dot z2 bar divided by modulus z1 dot z2 whole square. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல் z1 dot z2 என்னன்னு பார்த்துருவோம். therefore z1 dot z2 which is equal to, z1 என்ன? 2 minus I, z2 minus 4 plus 3i. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம்ப்பா. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேர்மை கொண்டு போய் செகண்ட் டேர்மோட இருக்க ரெண்டு டீமில் இருக்க அந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து செகண்ட் டேர்ம் எடுத்துகிட்டு போய் ரெண்டு பேரோட மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இருக்க ரெண்டு பேரோட. ஸோ minus 8 and then plus 6i. இப்போ plus I4. எப்படி சார் ப்ளஸ் வந்துச்சு? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், ஐ அப்படியே வந்துருச்சு, 4 அப்படியே வந்துருச்சு. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் அண்ட் தென் இன்ட்டு 3 இன்ட்டு 3. இங்கே 1 இருக்கு, அங்கே 3 இருக்கு. 1 இன்ட்டு 3 3 தான். விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஐ ஸ்கொயர்டு என்னவா மாறிடும்? -1. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ இது +3 மாறிடும். -8 + 3, -8 + 3. இந்த ரெண்டு அதாவது இமேஜினரி பார்ட்லேருந்து ப்ளஸ் ஐயை வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 6 + 4, 6 + 4 which is equal to -5 and then +10i அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் யாரு? z1 dot z2. இந்த z1 dot z2க்கு நாம என்ன எடுக்கணும்னு சொல்றோம்? இங்க we are going to take conjugate. conjugate என்னப்பா செய்யணும்? இந்த இமேஜினரி யூனிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜினரி வேல்யூவுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். அதாவது -5 + 10i இதுக்கு பார் எடுக்கணும். கீழே மாடுலஸ் ஸ்கொயர், அதுக்கு ஃபார்முலா இருக்கு, a² + b². a எவ்வளவு? a -5, b எவ்வளவு? +10. அப்போ -5 whole square + 10 square which is equal to
இப்போ பாரை உள்ளே கொண்டு வர்றேன், அதாவது கான்ஜுகேட் எடுக்கிறேன். -5 minus 10i divided by, இங்கே என்ன ஆயிரும்பா, -5 squared 25 plus 10 square 100 which is equal to -5 காமனாக எடுக்கலாம், எடுத்து கேன்சல் பண்ணலாம். -5 காமனாக எடுத்துட்டேன். ஸோ 1 plus 2i divided by 125 வருது. இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். 1 time divided by என்ன வந்துரும்பா, 2 and then 5, 2 and then 5, 25 which is equal to -1 by 25 minus 1 divided by 25 into 1 plus 2i. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்ப்பா. எதோட ஆன்சர்? z1 dot z2 ஓட இன்வர்ஸ், z1 dot z2 ஓட இன்வர்ஸ் வேணா எடுத்து எழுதிக்கலாம். therefore inverse of z1 dot z2 is equal to -1 by 25 into 1 plus 2i. That's all. ஸோ இதே மாடலில் வேறு எதுவும் கொஷின் இருந்தாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினாக நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, z1 by z2க்கு இன்வர்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. z1 by z2க்கு இன்வர்ஸ் z1 divided by z2 whole inverse பார்க்கணும். இந்த இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்? 1 divided by ன்னு அர்த்தம். 1 by z1 by z2. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க z2 எங்கே போயிடும்? நியூமரேட்டர் போயிடும். அப்போ நியூமரேட்டரில் z2 by z1 which is equal to, நம்மகிட்ட z2 இருக்கு, z1 இருக்கு. z2 என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? z2 -4 plus 3i -4 plus 3i divided by z1. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 minus i, 2 minus i. இப்போ நாம இதுக்கு இன்வர்ஸ் பார்க்கிறதுக்கு பதிலா z2 by z1 கண்டுபிடிச்சாலே இன்வர்ஸ் கிடைச்சிரும். இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம சிம்பிளிஃபை பண்ணணும்னா இதனுடைய கான்ஜுகேட்டால எப்போ என்ன செய்யணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். 2 plus i by 2 plus i. Multiply and divide by the conjugate of the denominator. இப்போ என்ன ஆயிருச்சு? a minus ib a plus ib அப்படின்னு மாறிடுச்சு. So which is equal to divided by numerator அப்படியே மல்டிப்ளைல போட்டுக்கலாம். இப்போ டினாமினேட்டர் என்ன வந்துடும்? 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். நீங்க ஃபார்முலால பிளஸ் மைனஸ் வந்துருச்சு, அதனால இங்க இருக்க 1 மட்டும் தான் b-ஆ எடுத்துக்கணும். மைனஸ்னு போட்டுறாதீங்க, மைனஸ்னு போட்டிங்கன்னா ஐயையும் எடுத்துக்கணும். அடுத்து இந்த -4 கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -8 அண்ட் தென் -4i. அடுத்து ப்ளஸ் 6i ப்ளஸ் 3i ஸ்கொயர் which is equal to -8. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன்ப்பா. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டா எனக்கு என்ன வருது? ப்ளஸ் 2iன்னு வருது. இங்கே i ஸ்கொயர் -1 ஆயிரும், அப்போ இது -3 டிவைடட் பை இது 4 + 1 which is equal to -11 + 2i divided by 5ன்னு கிடைக்குது. ஸோ 5 மட்டும் 1/5 காமனாக எடுத்துக்கலாம். 1/5 நான் காமனாக எடுத்துட்டு உள்ள என்ன வருதுப்பா? -11 + 2i. இதுதான் நமக்கு தேவையான இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2. Therefore inverse of z1 by z2 is equal to 1/5 into -11 plus 2i. That's all. Next பார்க்கலாமா? Question number 4. இதுவும் உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ நல்லா கவனிங்க. Question number 4 பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா,
u and v னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் u, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் w. u v w. ஆக்சுவலாக u தான் நம்மகிட்ட கேட்குறாங்க, vw கொடுத்துருக்காங்க. vw கொடுத்துட்டு uன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்னா 1/u is equal to 1/v plus 1/w அப்படின்ற கண்டிஷனை எடுத்துக்கோங்கன்றாங்க. சொல்யூஷன் by given என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? v is equal to 3 minus 4i and w is equal to 4 plus 3i. also given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 1/u is equal to 1/v plus 1/w னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை நாம u தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்க போறது u வேணும்னா அதுவும் வந்து நமக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கு, தலைகளாக இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக மாற்ற முயற்சி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்துருங்க. சி இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, which is equal to c v plus w divided by vw. இது எதுக்கு சமம்? 1/u க்கு. அப்போ taking reciprocal on both sides, taking reciprocal, this implies u is equal to, அப்படியே கீழே இருக்கிறது மேலாகும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும், vw divided by v plus w னு மாறிடும். இதுதான் நமக்கு u ஓட ஆன்சர். இப்போ vw மல்டிப்ளை பண்ணுவோம்ப்பா. vw எங்க இருக்கு? v வந்து 3 minus 4i, இது v. w எங்க இருக்கு? 4 plus 3i divided by v plus w. v என்ன? 3 minus 4i plus of 4 plus 3i plus of 4 plus 3i. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணியே கண்டுபிடிக்கலாம். சில சமயங்களில் இந்த ஐயை காமன் எடுத்துட்டு அதுவும் வீன்னு கூட சொல்கிறாங்க. எப்படினாலும் ஒன்று தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஈச் அண்ட் எவ்ரி டேர்மோட மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். டினாமினேட்டரில் ஆட் தான் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ரியலோட ஆட் பண்ணுவோம், இமேஜினரியோட ஆட் பண்ணிக்குவோம். மல்டிப்ளை பண்ணலாம்ப்பா. 3 × 4 12, அடுத்து 3 × 3i, அப்போ plus 9i, minus 4i into 4 minus 16i, and then minus 4i into 3i. அப்போ மொதல் மைனஸ், plus of minus minus, 4 into 3 12, i into i square divided by, இப்போ நாம ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் தான் பண்றோம், ப்ராடக்ட் எடுக்கல, டாட் எடுக்கல, அடிஷன் தான் பண்றோம். அப்போ ரியல் பார்ட் ரெண்டையும் ஆட் பண்றேன். 3 plus 4 7, and then minus 4i plus 3i, அப்போ minus i, ஏன்னா மைனஸ் பார்ட் தான் அதிகமாக இருக்கு. ஸோ ப்ளஸ் 3i போயிடுச்சுன்னா மைனஸ் i. நியூமரேட்டர் மட்டும் இப்போ பாருங்க, which is equal to, see here, 12. இது ரெண்டையும் நாம மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. 7 வருதான்னு பாருங்க. +9 -16, அப்போ -7i. இங்க என்ன வந்துடும்? i² -1 ஆயிரும். அப்போ இது +12 மாறிடும். divided by 7 minus I, which is equal to 24 minus 7i divided by 7 minus I னு கிடைச்சிருக்குப்பா. இப்போ நாம மினிமைஸ் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம யூவை கண்டுபிடிக்கல. ஏன்னா இது ஃப்ராக்ஷன்ல வந்து நிக்குது. 24 minus 7i by 7 minus I னு கிடைக்குது. நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். 24 u is equal to 24 minus 7i divided by 7 minus I. டினாமினேட்டரில் எப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தாலும் அதனுடைய கான்ஜுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போ 7 plus I divided by 7 plus I.
multiply and divide by. Multiply and divide by. இப்போ a plus b into a minus b which is equal to கீழே இது a plus ib இங்கே 1 a minus see here இது minus அது plus பா அப்போ இது a minus ib இது a plus ib ஃபார்முலா படி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க ஃபார்முலா படி which is equal to first மேல இருக்கிறது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் 24 minus 7i into 7 plus i divided by a square 7 square plus 1 square 7 square plus 1 square which is equal to இங்கே இதை மல்டிப்ளை பண்ணணும் see here இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து i பார்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து கீழே என்ன வரும் 49 plus 1 15 வரும் which is equal to 24 into 7 ஒரு 14 plus ஒரு 84 see here 24 7 8 balance 2 and then 14 16 மாறிடும் 14 16 168 140 plus 28 168 and then plus 24i அடுத்து என்ன இருக்கு பாருங்க minus 49i எங்க இருக்கு minus of plus minus 7 into 7 49 i அப்படியே எழுதியிருக்கேன் அடுத்து minus of plus minus 1 into 7 i square divided by கீழே என்ன வருதுன்னு சொல்லிட்டேன்ப்பா 49 plus 1 which is equal to 168 அடுத்து எங்க என்ன வந்திருக்குப்பா இந்த இடத்துல i squared minus 1 அப்போ minus 1 வரும்போது இந்த minus 7 ஓட மல்டிப்ளை பண்ணா plus 7 மாறிடும் plus 7 இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம்ப்பா minus 25i இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் நான் plus 24 minus 25 வந்துருது plus 24 plus 25 ரெண்டு சேர்ந்தா 49 வரும் அதில் minus 25 divided by 50 which is equal to இங்கே என்ன வந்துடும் 175 minus 25i divided by 50 இப்போ காமனாக 25 நம்ம வெளியே எடுக்கலாம் 25 வெளியே எடுத்துறேன் கீழே 50யும் வெளியே எடுத்துட்டோம் அப்போ உள்ள என்ன மாறுது பாருங்க இதில் எத்தனை தடவை இருக்குப்பா 25 நியர்லி 4 plus 3 7 times இருக்கு 7 times minus i இப்போ இது ரெண்டையும் நாம மினிமைஸ் பண்ணிடலாம் which is equal to 1/2 into 7 minus i இதுதான் u ஓட ஆன்சர் இதுதான் u ஓட ஆன்சர் 1/2 therefore u is equal to 7/2 minus i/2 that's all pa so இன்னைக்கு நாம 4 क्वेश्चन பார்த்திருக்கோம் 2.4ல நெக்ஸ்ட் வீடியோல மீதி இருக்கக்கூடிய 3 क्वेश्चन பார்க்கலாம் அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க bye see you